சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய மதுரமான வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இறங்கும்போது நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படும். நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகி போகும். நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அவரே நமக்காக யுத்தம் செய்து அதை விலக்கி காத்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் சொல்லுகிற வசனங்கள் உம்முடைய வேத வசனங்கள்லாம் தகப்பனே ஆவியும் ஜீவனும் இருக்கிறேன்னு சொல்லி தகப்பனே, உம்முடைய வேத வசனத்தை எல்லோரும் தியானித்து அதில் இருக்கிற மறைப்பொருளை தெரிந்து கொண்டு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஏசப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. அதற்கான எல்லா அறிகுறிகளும் நடந்து கொண்டிருக்குது ராஜா. உம்முடைய ரகசிய வருகை எப்போ தகப்பனே, நாங்கள் யாரும் கைவிடப்பட்டு கூடாது ராஜா. நாங்கள் எவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தகப்பனே. எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ராஜா. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான அபிஷேகம் பெற வேண்டும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரங்க தவி, நீர் எங்கள் மேல் தயவாயிரும் கிருபையிரும் மனித தெய்வ கிடைக்க செய்யும் ஆண்டவரே. தெய்வ தயவு எங்களுக்கு கிடைக்க செய்யுங்க தகப்பனே. தீகான மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.